ஷாலோம், பிரைஸ் காட். பி லைட் இன் தி வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இங்கே பிரேதத்தை தொடுகிறதுனாலே தீட்டுப்படுகிறவனுடைய சுத்திகரிப்பையும் அதற்குரிய சிவப்பு கடாரியின் பலியையும் நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம் நம்முடைய அவசியங்களையும் அறியும் முன்னால் கர்த்தர் அதற்கு தேவையான எல்லா பரிகாரங்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். பிரேதத்தை தொடுவதனால் உண்டாகும் தீட்டை கழிப்பதற்காக தீட்டு கழிக்கும் தண்ணீர் என்ற சிறப்பு ஏற்பாடு உண்டு. எரிக்கப்பட்ட சிவப்பு கிடாரியின் சாம்பலும் அதனுடன் கலக்கப்பட்ட சில பொருட்களும் உண்டு என்று கர்த்தர் இங்கே தெளிவாக கூறுகிறார். எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்தில் தான் முதலாவதாக ஒரு பெண் மிருகத்தை பலி செலுத்துவதை நாம் காணலாம். வேறு எந்த இடத்திலையும் இதை நாம் காண முடியாது. இதையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஜீவனற்ற சரீரத்தினாலே ஏற்படுகிற தீட்டானது நீங்க உயிர்களை உண்டு பண்ணக்கூடிய பெண்ணுக்கு உருவமாக இங்கே இந்த பெண் மிருகத்தை பலியிடும்படி தேவன் கட்டளையிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 19வது அதிகாரம் வசனங்கள் 11 13 வசனத்தை வாசிக்கும் போது, பிரேதத்தை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்பட்டிருப்பான். இந்த கருத்து தொன்று தொட்டு எங்கும் நிலவி வந்தது. ஒவ்வொரு நாட்டிலும் இந்த மாடர்ன் டேஸிலும் சுத்திகரிப்பின் நியமங்கள் கை கொள்ளப்படுகிறது. எபிரேயருக்குள்ளே 7 நாள் சுத்திகரிப்பு நடத்தப்பட்டது. சுத்திகரிப்பு கொள்ளாதவன் இஸ்ரவேலிலிருந்து நீக்கப்படுவான் என்றால் கொல்லப்படுவான் என்பதுதான் பொருள். இங்கே சிவப்பு நிறமுள்ள கடாரியை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இது இரத்தத்தின் நிறத்தையும் பாயிண்ட் பண்ணுகிறது. குறிப்பிடப்பட்ட ஒரே பலி இந்த சிவப்பு கிடாரி பலியாகும். இந்த கிடாரியானது பிரதான ஆசாரியனிடம் கொண்டு வராமல் வேறு ஆசாரியனிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. பிரதான ஆசாரியன் தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக இந்த அரேஞ்ச்மெண்ட், அதாவது சிவப்பு கடாரி பாளையத்துக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நகரத்திற்கு புறம்பாக பாடுபட்டு மரித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எண்ணாகமம் 19:14 22 வசனங்களை வாசித்து பார்த்தால், இறந்து போகும் மனிதருடைய கூடாரத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே தீட்டுப்பட்டதாக இங்கே கூறப்படுகிறது. மனிதனுடைய எலும்பையோ ஆர் சவக்குழியை தொட்டவனும் தீட்டுப்படுவான். சவக்குழியில் வெள்ளையடிக்கப்பட்டிருந்தனர். எதற்காக என்றால், அவங்க தங்களை தீட்டுப்படாமல் காத்து கொள்வதற்காக தான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதலால் மரணத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்தும் பாவத்தோடு தொடர்புடையதாய் கருதப்படுகிறது. எபிரேயர் நிருபத்தில் பாவத்திற்கும் மரணத்திற்கும் உள்ள தொடர்புக்கும் மத்தியஸ்தருக்கும் பிராயச்சித்தத்திற்கும் சுத்திகரிப்பிற்கும் கிருபாதார பலிகளை குறித்தும் மிக தெளிவாக வாசிக்கிறோம். எபிரேயர் 9:13 14 வசனங்களையும் எபிரேயர் 13 வசனம் 11 12 வசனங்களிலேயும் நம்ம இதை குறித்து தெளிவாய் வாசிக்கலாம். பாவங்களின் நிமித்தம் பாளையத்திற்கு வெளியே சுட்டரிக்கப்பட்ட மிருகங்களின் இரத்தத்தை பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வருவது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படி நகர வாசலுக்கு புறம்பே கொல்லப்பட்டார். மனிதனுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்க அவருடைய மாசற்ற இரத்தம் வல்லமையுடையதாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஜலத்தினால் சுத்திகரிக்கப்படுகிற சம்பவத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மேல் வீட்டறையிலே தம்முடைய சீஷர்களுக்கு புரிய வைத்தார். தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து தம்முடைய சீஷர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார். தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து சீஷர்களுடைய கால்களை கழுவினாரே, அந்த இன்சிடென்ட் இந்த சத்தியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது. சீயோனிடத்தில் அவர் கழுவ வரும்போது இயேசு தனது கால்களை கழுவக்கூடாது என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. யோவான் 13:3-4 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இதனுடைய மறைமுகமான அர்த்தம், பாத்திரம் நிறைவாக உள்ள தண்ணீரானது தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கிறது. அந்த வார்த்தைகளாக இருக்கிறது. ஈசோப்பு விசுவாசத்தை குறிக்கிறது. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது நம்மை உணர்த்துகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றும் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறேனா, இல்ல இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீர்களா என்று சற்றே நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த பாதத்தண்டையில் நாம் எப்பொழுது வர வேண்டும்? தினந்தோறும் நாம் குளிப்பது போல ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திற்கு வந்து, கர்த்தாவே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்படி என்று அவரிடம் கேட்டு நாம் கெஞ்ச வேண்டும். அதுதான் ஒரு ஸ்வீட் கிறிஸ்டியன் லைஃப். ஆமேன்.
நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. பாவத்திற்கு விலகி ஓடி நீர் விரும்பும் பரிசுத்தம் எங்களுக்குள் செயல்பட கிருபை தாங்க. ஏனென்றால் பாவங்களை கழுவி புதுப்பித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உற்சாகத்தோடு எங்கள் உலக தோட்டத்தை தொடர அப்பா நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு அதை தர முடியும் அப்பா. அப்பா, அந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்ன கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இந்த அதிகாரங்கள், இந்த தியானங்கள் எங்களோடு பேசட்டும். ஆல் glory, praise and honor for you only. In Jesus' name I pray. Amen.